ஆனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தொகை நடத்துறது கோடி கோடி 800 கோடி 900 கோடி 1000 கோடி கிட்ட போயிடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர் ஒருத்தர், டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர், ஏஜென்சி ஒருத்தர், செல்லர் ஒருத்தர், பையர் ஒருத்தர், ஸ்ட்ரீட்டு மீடியேட்டராக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரீட்லேயே மீடியேட்டராக இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்டேட்லேயே மீடியேட்டர் ஆகிடுவாங்க. 5-14-23 இவங்களும் ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் நல்லா பிஸ்னஸ். 6-15-24 ஹோட்டல் லைன், ஃபுட்டு, ஸ்டீல்ஸு, ஹார்ட்வேர்ஸு, கெமிக்கல்ஸு, இதெல்லாம் நான் நிறைய சொல்லிட்டேன். 2 தான் சொன்னேன், அப்படியே வந்துருச்சு. நிறைய இருக்கு. வணக்கம், உங்கள் மகாதன் சேகர் ராஜா. இன்றைய தினம் என்ன சொல்ல போகிறோம்? ஆமாம், எல்லாம் என்ன 1, 10, 19, 28, 2, 11, 20, 3, 12, 21 எல்லாம் இந்த தேதியில் தான் போகிறது. 9 நம்பர், அவ்வளோதான். 1 to 9 அவ்வளோதான் மொத்தத்துக்கு. ஆனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தொகை நடத்துறது கோடி கோடி 800 கோடி 900 கோடி 1000 கோடி கிட்ட போயிடுச்சு. ஆனால் தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான தொழில்கள், அது லட்சமாக கோடி கூட இருக்கும். ஆனால் ஒரு தொழிலே பல ஆயிரக்கணக்கில் வரும் இல்லையா? ஆமாம், ஒரு பொருள் இருக்கு, இப்போ ஒரு மொபைல் இருக்கு. மொபைல்னு ஒன்று முழுசா இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள 100கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர் ஒருத்தர், டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர், ஏஜென்சி ஒருத்தர், செல்லர் ஒருத்தர், பையர் ஒருத்தர். சொல்ற ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். அது மாதிரி வாங்குறவங்களும் வாங்குறது மாதிரி. அப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் என்னென்ன, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 2 சொல்றேன். 2 சொன்னதே அது வேற, அதுவே லட்சக்கணக்காயிரும். 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்க என்ன விதமான தொழில் செய்யலாம்? ஏன்னா தேதிக்கு மாத்தி நீங்க தொழில் செஞ்சா கூட அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். நீங்க ஹோட்டல் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தேதி பிறந்தவங்க வெஜிடேரியன் ஹோட்டல் செய்யணும், இந்த தேதி பிறந்தவங்க நான் வெஜிடேரியன் ஹோட்டல் செய்யணும். இதே மாற்றி செஞ்சாலும் அவங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸே அவங்களுக்கு கை கொடுக்காது. அதையும் சொல்லியிருக்கோம் ஒரு நிகழ்ச்சியில். அதே மாதிரி தான் 1, 10, 19, 28 தேதி பிறந்தவங்க என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணா அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, எல்லா விதமான ஆல் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அவங்க நீங்க வேல்டு ஃபுல்லா பாருங்களேன், கெரியர்னு எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டிங்ல நம்பர் 1 யாரு இருப்பாங்க? 1ஆம் தேதி பிறந்தவங்க தான் இருப்பாங்க. 1, 10, 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தவங்க தான். இவங்கள மாதிரி நம்ம நினைப்போம் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பிசினஸ் மேன்லாம் கிடையாது, பிசினஸ் மேன் 6, 4 இந்த மாதிரி சில நம்பர்லாம் இருக்கு, இவங்களாலதான் பிசினஸ்ல பெரிய ஜெயிக்க முடியும். இந்த நம்பர் மாதிரி மார்க்கெட்டிங் யாராலும் பண்ண முடியாது. வெறும் தண்ணி பாட்டிலே அவங்க என்னதான் நினைச்சு விற்பாங்க. தண்ணி பாட்டில் அதை தண்ணின்னு சொல்லி விற்பாங்க, ஆயில் சொல்லி விற்பாங்க, நெய்யும் சொல்லி கூட விற்றுருவாங்க. எனக்கு வாங்குறவங்களுக்கு தெரியாதா இவர் விற்கிறது? இல்லைங்க, அவங்களோட மார்க்கெட்டிங் அதை அவ்வளோ பண்ணுவாங்க. சொல்றேன், அதுக்காக தண்ணிக்கும் நெய்க்கும் வித்தியாசம் இல்லையான்னு கேட்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்படி பேசக்கூடிய திறமை உள்ளவங்க அந்த நம்பருக்காரங்க மார்க்கெட்டிங்ல. இவங்களை அடிக்கவும் முடியாது. இவங்க மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு மற்ற நம்பராலும் பண்ண வராது. இவங்க தான் நம்பர் 1 மார்க்கெட்டிங். சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்க. எதை கொடுத்தாலும் வித்துருவாங்க. இந்த எண் கொண்டவங்களால் மட்டும்தான் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அப்போ மற்றவங்களும் பண்ண தெரியாத, மற்றவங்களும் பிஸ்னஸ்ல பெரிய ஆளா வரலையா? அது விடுங்க, இவங்க தான் நம்பர் 1. இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொரு நம்பர் இல்லை மார்க்கெட்டிங்ல. ஆல் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு இவங்க தான். ஸ்டேஷனரி எடுத்தாலும் இவங்க தான். என்ன பிஸ்னஸ் எடுத்துங்க, என்ன பிசினஸ் இருக்கலாம். பிசினஸ்ல என்னது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிசினஸ் இருக்கு. அது எல்லாமே மார்க்கெட்டிங் உங்களால தான் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்னு ஒரு வார்த்தை, அதுக்குள்ள பிசினஸ் லட்சக்கணக்கு அடங்கி இருக்கு. சரிங்க, அடுத்துங்க 2, 11, 20 அந்த தேதி பிறந்தவங்க என்ன விதமான பிசினஸ் பண்ணலாம்? ரியல் எஸ்டேட் பிசினஸ் இவங்க அடிச்சிக்க முடியாது. ஜோரா சேல்ஸ் பண்ணிடுவாங்க, ஜோரா பிசினஸ் பண்ணிடுவாங்க.
அடுத்து செகண்ட் ஹேண்டு வண்டி இருக்கு இல்லையா, அது 2 வீலரோ காரோ அழகா சேல் பண்ணிடுவாங்க. இவங்களால தான் சேல் பண்ண முடியும், இவங்களால தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட்டை பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதம் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக தான் ஆரம்பிப்பாங்க. ஸ்ட்ரீட்டு மீடியேட்டராக இருப்பாங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரீட்லேயே மீடியேட்டராக இருப்பாங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்டேட்ல மீடியேட்டர் ஆயிடுவாங்க. அவ்வளவு சக்தி அவங்களுக்கு உண்டு. அடுத்து 3, 12, 21, 30 இவங்க என்ன விதமான பிசினஸ் பண்ணலாம். நான் ஒவ்வொன்றுக்கு ஒரு 2 தான் சொல்றேன், நிறைய சொல்லலாம், 1000 கணக்கு லட்சக்கணக்கு இருக்கு. இந்த 2 சொன்னாவே இதுக்குள்ளே நிறைய ஆக்குபேட் ஆகும். இன்ஸ்டியூட், ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ், எல்லா விதமான இன்ஸ்டியூட் செய்யலாம், டியூட்டோரியல் செய்யலாம். ஜோராக செய்வாங்க. மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு செய்வாங்களான்னு செய்வாங்க, செய்ய மாட்டாங்கன்னா இல்லை. இதில் ஸ்டாண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நிற்கிற அளவுக்கு மற்ற நிற்பாங்கனாலும் நிற்க மாட்டாங்க. கொஞ்சம் வருஷம் பண்ணவங்க அப்புறம் விட்டுருவாங்க. அடுத்த 4/13/22 31 பிறந்தவங்க எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், ஹோம் அப்ளையன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ள தானே வரும். ஹோம் அப்ளையன்ஸ்ன்றது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் தானே. பிரம்மாண்டமும் அழகா பண்ணி சின்னதாக கொடுத்தா பெருசாகிடுவாங்க. 5/14/23 இவங்களும் ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. 6/15/24 ஹோட்டல் லைனு, ஃபுட்டு, ஸ்டீல்ஸு, ஹார்ட்வேர்ஸு, கெமிக்கல்ஸு, இதெல்லாம் நான் நிறைய சொல்லிட்டேன். 2 தான் சொன்னேன், அப்படியே வந்துருச்சு. நிறைய இருக்கு, அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க பிஸ்னஸ். ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் ஆரம்பிக்கும் போது சின்னதாக கொடுத்தா பெருசாகிக்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மாற்றி பண்ணும்போது தான் இவங்களால பிஸ்னஸ், இவங்க இந்த டேட்டுக்கு இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இது இல்லாமல் இவங்க மாற்றி செய்யும்போது தான் இவங்களால ஷைன் பண்ணுறது இல்லை. ஷைன் பண்ண முடியாமல் நிறைய பேர் போகிறதுக்கு காரணம் இதுதான். ஷைன் பண்ணணும், அதுக்கு இந்த தேதி பிறந்தவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணணும். 7/14/25 7/14/25 என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? கன்ஸ்ட்ரக்ஷன், டிராவல்ஸு, அடுத்து இந்த டாய்ஸ் மாதிரி, ஆர்ட் மாதிரி செஞ்ச டாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். இன்டீரியர் டெக்கரேட்டர் அது மாதிரி. 7/14/26 ஆன்மீக பொருள் இருக்கும். அப்புறமா ஸ்டீல்ஸு, மெட்டல்ஸு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள்கள், பெரிய ஷாப்பு வைக்கலாம். சின்னதில் பெருசாக வைக்கலாம், பிரம்மாண்டமாக பெருசாக வைக்கலாம். அப்புறமா ஹார்ட்வேர்ஸு, ஸ்டீல்ஸு நல்லா பண்ணலாம். 9/12/27 ஆயில், எல்லா ஆயிலும், மிஷினரி, இந்த மாதிரி அவங்கவுங்க டேட்டுக்கு அவங்கவுங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அது 1. 2 தொழில நேர்த்தியாக பண்ணிட்டு அதில் சக்ஸஸ் பண்ணிட்டு காம்படிஷன் போட்டுருவீங்க. மாற்றி பண்ணும்போது உங்களால் இப்போ உதாரணம் இப்படி சொல்கிறேன், மாற்றினா நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு புரியலையே அப்படின்னாக்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு, மேனுஃபேக்சரர், அது 9ஆம் தேதி ஓட்டவங்க நல்லா பண்ணுவாங்க. 9/12/27 அதுவே 2ஆம் தேதி பிறந்தவங்க 2/11/20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ப்ரொடக்ஷன் அவங்க ஏதோ வேற ஏதோ பணத்தை ஏதோ ஒரு வேற பிசினஸ் ரியல் ஏதோ சம்பாதிச்சுட்டாங்க, நல்ல காசு வந்துருச்சு, ப்ரொடக்ஷன் பிசினஸ் பண்ணலான்னு இறங்குவாங்க. இதில் இறங்கணும்னு மொத்தத்தை விட்டு வந்துடுவாங்க. இப்படிதான் எல்லாம் பிசினஸ்ல மாட்டிக்கிறாங்க. எதை யார் எப்போ செய்யணுங்கிறது தான் மெயின் திங். என்கிட்ட வரவங்க சின்னதாக வரவங்க பெருசாக வருவாங்க, நான் அதான் கூப்பிட்டு அவங்க சொல்லுவேன். பெருசாக வரும்போது தான் நீ ஜாக்கிரதையாக என்னை கன்சல்ட் பண்ணணும். கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் சம்பாரிச்ச உழைச்ச உழைப்புக்கா ஒரே இடத்துல போயிட்டு மாற்றி செஞ்சுன்னா மாட்டிக்கிறீங்க. அவங்களுக்கு அது சூட் ஆகாது, மேனுஃபேக்சரிங் ஒர்க் அவுட்டே ஆகாது. அங்கே போய் விட்டுட்டு வந்துடுவாங்க, லாக் ஆயிரும், வரவே வராது. மாற்றி செஞ்சாலும் வேலை செய்யாது. என்னைக்கோ உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு கரெக்டாக செய்யுங்க. ஆமாம், வணக்கங்க. ராஜா நியூமராலஜி புக்கை பார்க்கணும் இல்லையா? 1000 பக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மாண்டம் இருக்கும் உள்ள. உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, எப்படி இருக்கணும்,
எப்படி நீங்கள் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும், அதுக்கு என்ன நம்பர் வேணும் எல்லாம் உள்ளே இருக்குது. உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருடைய இது டீட்டெயில் இருக்குது. நாங்கள் உலகத்தில் உள்ளவங்களவே நாங்கள் பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல உங்கள் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிறீங்க, அடுத்து உங்கள் ரிலேஷனு, அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கலீக்ஸு, அப்புறம் அப்படியே பைய போங்க. அது நீங்கள் இதை பார்த்தா இப்போ அடுத்துன்னு உள்ளே வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க லைஃப் உள்ள அப்படியே இருக்கும். அவ்வளோ விஷயம் இதில் இன்ஃபர்மேட்டிவ்ஸ் அவ்வளோ விஷயம் இருக்கும். இது ராஜாஸ் நியூமராலஜி ரொம்ப உள்ள இருக்கும், அவ்வளோ விஷயம் உள்ள இருக்கும். அடுத்து மகாஸ்ரீ நியூமராலஜின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மேட்சிங். அது திருமணம் பொருத்தம் பார்க்கறது. இந்த திருமண பொருத்தம் பார்ட் 1 and 2 எழுதியிருப்பேன். பகுதி 1 பகுதி 2 பார்ட் 1 and 2. இது எப்படி இருக்குன்னாக்கா இந்த நம்பர்ல பிறந்தவங்க இந்த நம்பர்ல உள்ளவங்கள தான் திருமணம் பண்ணணும். இந்த நம்பரை பிறந்த நம்பர் இந்த தேதியில பிறந்துட்டு இந்த நம்பர்ல திருமணம் பண்ணீங்கன்னாக்கா இப்படியான லைஃப் இருக்கும். அப்படி அப்போ வெறும் நம்பர் மட்டும் சொல்லலாம். இவ்வளவு பேர் புக்குக்கு என்ன 1000 பக்கம் இருக்கு, வெறும் நம்பர் மட்டும் சொல்லலாம். இதுல வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கும், உள்ள மெசேஜ் இருக்கும். இந்த மாதிரி நம்பரை நீங்க திருமணம் பண்ண என்ன மாதிரி லைஃப் இருக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃபுல் ஹிஸ்டரி இருக்கும். அந்த அனலைசேஷன் எப்படி பார்க்கணுங்கிற மெத்தட் ஒன்று போட்டிருக்கோம். அதன் பிரகாரம் தான் திருமணம் பண்ணணும். நம்ம ஜாதகப்படி காலங்காலமா பார்த்துட்டோம், அது விடுங்க, அது முடிஞ்சு போயிடுச்சு. அது அதே ராசி, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உள்ளவங்க திருமணம் பண்ணக்கூடாது. இதுதான் லாஜிக்கு. காலங்காலமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அப்படி பண்ணி வேலை ஆகலையே. எங்க நடந்தது கரெக்டா அது பிரகாரம் தான் பண்றோம். அதுதான் கிட்டத்தட்ட 60-70% எல்லாம் புரோக்கன் ஆயிருது. இதுதான் வேலை செய்யும், எண்கள் தான் வேலை செய்யும் அல்டிமேட்டா. அதுவும் பார்க்குற மெத்தட் போட்டிருக்கேன். தேதிக்கு தேதியை பார்க்கணும், மாசத்துக்கு மாசம் பார்க்கணும், வருஷத்துக்கு வருஷம் பார்க்கணும், ஃபேட்டு நம்பர் ஃபேட்டுக்கு பார்க்கணும். அந்த 4 நம்பர் 4 பேர் 4 அவங்கக்கிட்ட டேலி ஆகுதான்னு பார்க்கணும். அது ஆச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. அந்த கான்செப்டும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் ராஜாஸ் நியூமராலஜியுடைய கான்செப்ட் வேற, மகாஸ்ரீ நியூமராலஜி உள்ள கான்செப்ட் வேற. இதில் உள்ள எழுத்து இதில் இருக்காது. ஆனால் இதுலேயும் என்ன நம்பர்லாம் வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணணும். மெசேஜோடு இருக்கும், உள்ளுக்குள்ள மெசேஜ் இருக்கும். 2 புத்தகமும் நிச்சயமாக எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் மற்ற பக்கம்லாம் எழுதியிருக்கிறேன், நீங்கள் முதல்ல இது படிங்க. பொக்கிஷன் ஒரு புத்தகம் இருக்கு, ஃபார்மல் நியூமராலஜி தொடக்கம்னு ஒன்று இருக்கும். அது ஆரம்பத்தில் வினோதமான நியூமராலஜி முதல் எழுதினேன். அந்த புத்தகத்தினுடைய அதான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். அந்த வினோதமான நியூமராலஜி 5 கண்டு போட்டிருக்கோம். இவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ். முதல் எழுதுறது அதுதான். அதனுடைய இன்ஃபேக்ட் உள்ள புக்கு தான் ஃபார்மல் நியூமராலஜி தொடக்கம். அது இருக்கு, எழுதியிருக்குது. இதுவே போதும் உங்களுக்கு. இது முடிச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஸோ முதல்ல ஃபார்மல் நியூமராலஜி மூலமாக கொடுக்கப்பட்ட அனைத்து புத்தகமும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வணக்கம். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.